பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் வாசித்த அதே வசனத்தை வாசிக்கலாம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற முதலாவது காரியத்தை நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய தூதன் நம்மிடத்தில் வந்து நமக்கு நம்மை பின்தொடர்ந்து வருகிறதான சத்துருக்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளுக்கும் நம்மை பின்தொடர்ந்து வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான இரண்டாவது காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக செய்கிறதான இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். என்னது? இந்த இடத்துல ஆகார் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். ஆகார் அவள் தன்னுடைய எஜமானியாகிய சாராயை விட்டு அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஓடி போகிறாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் 8ஆம் வசனத்திலே அவளை ஒரு வனாந்திரத்திலே கண்டு சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது இவள் சொல்லுகிறாள், நான் என்னுடைய நாச்சியாரை விட்டு என்னுடைய எஜமானியை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய தூதன் தன்னுடைய கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் உன்னுடைய நாச்சியாரின் கீழே நீ அடங்கி இரு. அப்படி நீ அடங்கி இருக்கும் பொழுது நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? நீ இருக்கிற இடத்துல நீ இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த இடத்துல உபத்திரவங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல நீ இன்னும் சில நாட்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். நீ அப்படி செய்தால் கர்த்தர் தமக்கு சித்தமான நேரத்திலே கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உன் சந்ததி அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் அவனுடைய அர்த்தம். அன்பானவர்களே, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை நீ பெறுவாய். நீ தேவ சித்தத்திற்கு நீ அடங்கி இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்துல உனக்கு ஆபத்து பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அன்பானவர்களே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன நடந்தது? அந்த ஆகார் மீண்டுமாக சாராயினுடைய வீட்டுக்கு திரும்பி போனாள். அந்த இடத்துல கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அன்பானவர்களே, கர்த்தர் திட்டமிட்ட காலத்திலே அவளை கர்த்தர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவள் சந்ததியை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். கர்த்தர் தேவ தூதன் மூலமாக செய்கிறதான இரண்டாவது காரியத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்ததான தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மை குறித்த தேவ சித்தத்தை நமக்கு கர்த்தருடைய தூதன் வெளிப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து அந்த இடத்துல கொஞ்ச நாட்கள் இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். எனவே தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வருகிற பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இன்றைக்கு பேசி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆகாரின் வாழ்க்கையிலே அவள் இருந்த இடத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல அவள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கொஞ்ச நாட்கள் இருந்த பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து கர்த்தாவே நீர் அவளை ஆசீர்வதிக்க தொடங்கினது போல எங்கள் வாழ்க்கையிலையும் நாங்கள் ஆண்டவரே பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்காதபடிக்கு உம்முடைய சித்தத்தை ஆண்டவரை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.